பேடா செய்ய போகிறோம். பேடா செய்கிறதுக்கு 1 கிலோ கோவா போட்டிருக்குறோம். ஜீனி வந்து 600 கிராம் ஜீனி. இப்போ அதை ஜீனி போட்டிருக்கு எல்லாம் பிசைஞ்சு விட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து அடுப்பில் அப்படியே ஏற்றி கிண்டி அப்படியே ஊற்றிடுது. இந்த தட்டில் டீசியில் ஊற்றிடுது. ஊற்றிட்டு அப்படியே பேடா அடிச்சிடுறது. இப்போ ஜீனி கோவா ஒன்று சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் இப்போ ஏற்ற போகிறோம். அடுத்து இறக்கி வச்சு நெய் ஏலக்காய் போட்டுட்டு கிண்டி விட்டு அப்படியே டீசல் ஊற்றுறது. இப்போ கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சட்டியை இறக்கி வச்சாச்சு. அடுத்து நெய் ஏலக்காய் இதை போட்டுட்டு கிண்டி நம்ம இந்த தட்டில் ஊற்றி விட்ருவோம். ஊற்றி விட்டுன்னு அச்சு இருக்குது, பேடா அச்சு, அதில் வச்சு நம்ம அடிச்சு விட்ருவோம். இதுக்கு நல்லா ட்ரை ஆகணுங்களா? ஆமாம், கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகணும் மாலிஷ் பண்ணி அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம அடிச்சு இது பண்ணி. ஆமாம், 10 நிமிஷம் ஆனோன்னா செட் ஆகிரும் அப்புறம் அடிச்சு. இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னே அடுத்து பேடா அடிக்க வேண்டியது. பால் பேடாவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிணைஞ்சு கோவா வச்சு அடிக்க போகிறோம்.